ஒரு மனிதர் வாழும் போதும் சரி, வாழ்ந்த பிறகும் சரி, அவரை நினைவுபடுத்துவது, அப்ப வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியில அவரை ஞாபகப்படுத்துறது, அவர் சொன்ன நல்ல விடயங்கள், அவர் பண்ண நல்ல இன்னொருத்தருக்கு பண்ண ஒரு நல்ல விடயங்கள், அதன் மூலம் இன்னொருத்தங்க வாழ்வதன் மூலம் அவரும் வாழ்வாரு, அவருடைய பேரும் அவருடைய நினைவுகளும் அழியாம இருக்கும் அப்படின்னுவாங்க. த கிரேட் குமார் சங்கக்காரா, எனக்கு தெரிஞ்சு சச்சின் டெண்டுல்கர், த கிரேட் சச்சின் டெண்டுல்கர், அவருக்கு அடுத்து கிரிக்கெட்டை விரும்புகின்ற மக்கள் ஒரு நபருக்கு ஒரு பெஸ்ட் கிரிக்கெட்டர், ஒரு பெஸ்ட் பிளேயர் அப்படின்றத தாண்டி த பெஸ்ட் ஹியூமன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதுல பல பேருக்கு பிடிச்ச நபர்கள்ல டாப் முதலாவதா அல்லது ரெண்டாவதா இல்ல டாப் 3க்குள்ள ஒரு நபர் இருப்பார் அப்படின்னா கண்டிப்பா த கிரேட் குமார் சங்கக்காரா அவர்களுடைய பேர் இருக்கு. அந்த ரீதியில குமார் சங்கக்காரா அவர்கள் சொன்ன ஒரு விடயம், ஸ்னேகா அவர்கள் விடயத்துல பட்டி தொட்டி எல்லாம் நாடு தாண்டி கடல் தாண்டி மொழி தாண்டி பல பேரால பார்க்கப்பட்டது, பகிரப்பட்டது. நான் இருக்கிற சோசியல் மீடியால, நான் அட்மினா இருக்கிற சோசியல் மீடியாலையும் சரி, நான் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற இடங்களையும் சரி, குமார் சங்கக்கார் அவர்களுடைய வார்த்தையை போட்டுட்டு ஸ்னேகா அவர்களுக்கு நடக்கின்ற துரோகங்கள், சில மனித மிருகங்கள் தங்களுடைய யூடியூப் வருமானத்துக்காக ஒரு பொண்ணோட போட்டோவை போட்டுட்டு இன்னொரு ஆடையை போட்டுட்டு எப்படி இவங்களுக்கு மனசு வந்துச்சு, இவங்களுடைய குடும்பத்துல பெண் இல்லையா, தாயின் வயிற்றில் தான் இவங்க பிறந்தாங்களா அப்படின்ற மாதிரி பல நல்ல உறவுகளால கேட்க வைக்கிற அளவுக்கு மனிதத்தன்மை இல்லாம அவங்க பண்ண செயலால பல பேர், பல நல்ல மனிதர்கள் குரல் எழுப்பி வர்றாங்க. அந்த ரீதியில குமார் சங்கக்கார் அவர்கள் சொன்ன ஒரு விடயம், அது என்ன விடயம் அப்படின்னா, I am Tamil, Sinhalese, Muslim and Burgher. I am a Buddhist, a Hindu, a follower of Islam and Christianity. I am today and always proudly Sri Lankan. இது குமார் சங்கக்கார் அவர்கள் எப்பையும் சொன்னது. அந்த வார்த்தை பல மக்கள் மத்தியில, பல இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரியதொரு பாடமா எடுக்கப்பட்டிருக்கு. அவர் ஸ்ரீலங்கன் அப்படின்னு சொன்னது போல அவருடைய அந்த வார்த்தை பல பேர் ஐ ஆம் இந்தியன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஒற்றுமையை, நாங்கெல்லாம் ஒண்ணு அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தை நாங்கெல்லாம் மனிதர்கள் அப்படின்றத ஒரு நல்ல பாடமா அமைத்து கொடுத்தது. இந்த வார்த்தை இப்ப கடல் தாண்டி மொழி தாண்டி பல மக்களால ஒரு மெமியா போடப்பட்டதுக்கு காரணம், இப்ப இந்தியாவில் இருக்கிற நபர்களும் சரி, இந்தியாவில் இருக்கின்ற என்னுடைய வேற தெலுங்குல நிறைய பிக் பாஸ் ரிவ்யூஸ் நண்பர்களா இருக்காங்க, ஆதி ரெட்டி அவர்களுக்கு வேண்டப்பட்ட நபர்கள் நிறைய பேர் நண்பர்களா இருக்காங்க. சீசன் 5 தெலுங்குல பிக் பாஸுக்கு போனவர். அப்ப அங்க மீடியால இருக்க நண்பர்கள், கேரளால மலையாளத்தில் இருக்க நண்பர்கள் எல்லாருமே வியந்து கேட்கின்ற விடயங்கள் என்ன, நம்ம பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணிக்குள்ள நண்பர்களானவர்கள் கேட்கின்ற விடயம், ஏன் சொந்த நாள்ல இருந்து வந்த பொண்ண, சொந்த நாள்ல இருக்கிறவங்களை இப்படி மனிதத்தன்மை இல்லாம இப்படி பேசுறாங்க. ஒரு பொண்ணு அவங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு விடிவள்ளி கிடைக்காதான்னு பார்த்து கொண்டிருக்கக்குள்ள மிருகம் கூட சில வேளை கடிக்காது, பசியா இருந்தா கூட அதுக்கு கூட ஒரு ஈவிரக்கம் இருக்கும். ஆனா சில யூடியூபர்ஸ், சரிங்களா, அந்த யூடியூபர்ஸ் இப்ப 1,90,000 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்க ஒரு தாயின் வயிற்றில் இவங்க பிறந்தாங்களா அப்படின்னு பாக்குற அளவுக்கு மனிதத்தன்மை இல்லாம பொய்யான ஒரு விடயத்தை சொல்லி 1 லட்சம் 1.5 லட்சம் வியூன்னு எடுக்கிறாங்க. ஏன் சக நாட்டுக்காரங்களே இப்படி பண்றாங்க? அதுக்கு 4000 லைக், 4000 கமெண்ட், அப்படி என்ன நடக்குது? இதெல்லாமே இவங்க எல்லாம் ஏதாவது ரோபோட்டா, பெயிட் போட்ஸா? சத்தியமா ஒரு மனிதத்தன்மையோட பாக்குறவங்களுக்கு இதெல்லாம் நம்ப முடியாம இருக்கு. உலகம் எதை நோக்கி போகுது அப்படின்ற அளவுக்கு பல பேர் கண்ணூருகி கேட்ட விடயம் அப்படின்னா வியந்து பார்த்ததுன்னா இந்த ஒரு கேவலமான ஒரு விடயத்துக்கு ஆதரவு கொடுத்த சில கூட்டங்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா, நேத்து ஸ்னேகா அவர்களுடைய தந்தை, அந்த அவர் தந்தையும் தாயும் அவங்க போட்ட அந்த காணொலியை பார்த்தோன்னே சத்தியமா பல பேருக்கு இதயம் படிச்சுட்டு பல தாய்மார்கள் கண்ணீர் விட்டார்கள், மொழி தாண்டி கண்ணீர் விட்டார்கள் பல பேர். சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள நல்ல உறவுகள் அழுதார்கள், ஏன் இந்த பொண்ணுக்கு இப்படி கொடுமை நடக்குது அப்படின்னுக்குள்ள. அப்போ சங்கக்கார் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை, எல்லாரும் ஒன்றுதான்ப்பா, எல்லாருமே மனிதர்கள் தான்
அப்படின்ற மாதிரி அவர் அந்த சொன்ன வார்த்தை ஸ்னேகா அவர்களுடைய அந்த அவங்க பாடுறபடியும் அவங்களுக்கு நடக்கிறபடியும் ஒரு மனித மிருகம் அவங்கள பத்தி தப்பா பேசின அந்த சில வார்த்தைகள் ஒரு பொண்ணோட ஒரு ரெஸ்ஸை வச்சு ஜீ தமிழ் என்ற பெரிய நெட்வொர்க்கை இவனால அழிக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும் அந்த வீடியோ போட்டவனுக்கு. ஆனா அப்ப இவனுக்கு தெரியும் அவன் பேசுற வீடியோ யாரை பாதிக்கும்னா அந்த ஸ்னேகான்ற அந்த சின்ன பிள்ளை அந்த பிள்ளையோட வாழ்க்கையை பாதிக்கும் அப்படின்றது. அது தெரிந்தும் அந்த நபர் ஏன் போட்டாருன்னா பணவரி, இன்னொன்னு வந்து வன்மம், வேற ஏதாவது வரி இருக்கான்னு எனக்கு தெரியல. அதன் காரணமா தான் அந்த நபர் அப்படி ஒரு வீடியோ போட்டார். மனசாட்சியும் இல்லாம அறிவும் இல்லாம, அறிவெல்லாம் இருக்கு ஓண்டட்டா அந்த நபர் பண்ணது சரியா. இன்னொன்னு ஸ்னேகா அவர்கள் ஏழை, அப்ப அவங்களால எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுதான் அந்த நபர் அப்படி பண்ணது. அப்ப அதனாலேயே பல குரல்கள் வந்து ஸ்னேகா அவர்களுக்கு நடக்கிற துரோகத்துக்கு எதிர்த்து குரல்கள் எழுப்பிக் கொண்டிருக்கார்கள். பல சோசியல் மீடியாக்கள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப் குரூப், இது எல்லாத்துலயுமே வந்து ஸ்னேகா அவர்களுக்கான ஆதரவும் அந்த சில மிருகங்கள் தங்களுடைய வயிற்று பிழப்புக்காக காசு தேவைக்காக சில வெறித்தன்மை வாய்ந்ததுகள் அந்த ஒருத்தங்கள் அழிக்கணும் என்பதற்காக பண்ண அந்த காணொலிக்கு எதிராக பல பேர் வந்து இப்ப குரல்கள் ஒழிப்பது அதிகமா இருக்கு. அந்த ரீதியில குமார் சங்கக்கார் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை இணைத்து ஸ்னேகா அவர்களுக்கு நடக்கிற கொடுமைகள், அந்த பிள்ளையோட திறமை, அவங்களுடைய குடும்பத்தில் அப்பா பேசின காணொலிகள் எல்லாம் இணைத்து ஒரு மெமி வீடியோவா வந்து இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகி கொண்டிருக்கு. அதை பண்ற நபர்கள், அதை பார்க்கிற மக்களுக்கு பல உண்மைகள் தெரியுது. காசுக்காக ஒரு கூட்டம் என்னத்தை பண்ணிச்சு ஸ்னேகா அவர்கள் விடயத்துல அப்படின்றத பல மக்களுக்கு உண்மைகள் புரிந்து கொண்டிருக்கு சரிங்களா. அந்த ரீதியில இந்த வீடியோல பேச போற விடயம் குமார் சங்கக்கார் அவர்களுடைய தீவிரமான ஒரு ரசிகர். அவர் வந்து என்னுடைய நண்பர் ஒருவருக்கு போட்ட ஒரு மெசேஜ் ஒன்று, அது என்ன அப்படி என்பது. அடுத்தது கிருஷ்ணா அவர்களுடைய ரசிகர்கள் ஸ்னேகா அவர்கள் விடயத்துல எடுத்த நடவடிக்கை, அது என்ன நடவடிக்கை அப்படி என்பதும் ஸ்னேகாவின் பயணம், இந்த விடயங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரவீந்து அப்படின்றவர் குமார் சங்கக்கார் அவர்களுடைய தீவிரமான ரசிகர். அவர் வந்து ஆஸ்திரேலியால இருக்காரு. அப்ப அவர் வந்து சொன்னது என்ன அப்படின்னா, ஸ்னேகா அவர்களுடைய தந்தையின் காணொலி, அவருடைய வைஃப் வந்து தமிழ், சிட்னில இருக்காங்க, 2 பேருமே, ஒரு பிள்ளை இருக்கு. அப்ப அவங்க வந்து ஸ்னேகா அவர்களுடைய தந்தையின் காணொலியை பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்களோட வைஃப் எல்லாம் வந்து பார்த்துருக்காங்க. அப்ப அந்த குறிப்பிட்ட ஒரு யூடியூபரோட வீடியோ, அவரை போல் வீடியோ போட்ட நபர்களுடைய வீடியோக்கள், அதை பார்த்து மனதில் வந்திருக்காங்க. கண்டிப்பா ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி மனசாட்சி எல்லாம் இப்படியான விடயம் பண்ணி கொண்டிருக்கானே, காசுக்கு அது இப்படி பண்றானே அப்படின்ற மாதிரி அதுக்கு ஆதரவிக்கிற கூட்டங்கள் அப்படின்னு பார்க்கக்குள்ள சரி இந்த பிள்ளை வெல்லணும் அப்படின்ற மாதிரி, அப்படி வெள்ளாட்டியும் பரவாயில்ல, இந்த பிள்ளை அந்த ஷோல நீடிப்பதற்கு தேவையான வசதிகள் நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து வார்த்தைகளை வந்து சொல்லியிருக்காங்க நண்பருக்கு. அப்ப நண்பர் வந்து சொன்னாங்க. ஸோ இது ஒரு விடயம், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா அவர்கள், கண்டிப்பா கிருஷ்ணா அவர்களுக்கு மீதான் நடந்தது. ஒரு கீழ் மட்டத்தில் இருக்கிறோம், மேல வந்தோடனே அவனை வீழ்த்தோணும்னு கேவலமான கூட்டங்கள் நிறைய வேலைகள் செஞ்சுது. 300 ரூபா டிஷர்ட் போட்டவன் எப்படி நான் 3000 ரூபா டிஷர்ட் போடுவேன், அவ்வளவுதான் மேட்டர். ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தனே நீ ஜீ தமிழ்ல போய் பாட போறியா, அதுதான் ஸ்னேகாக்கு நடக்குது. கிருஷ்ணாக்கு நடந்ததும் ஸ்னேகாக்கு நடக்குது கிட்டத்தட்ட ஒண்ணுதான், அவ்வளவு வரி. அப்ப அப்படி இருக்கக்குள்ள கிருஷ்ணாவின் ரசிகர்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. பல கிருஷ்ணாவின் நல்ல உறவுகள் எங்கள் குரல் ஸ்னேகாக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாம ஒரு அம்மா டொரண்டோல இருக்காங்க, நான் வந்து ஸ்னேகா அவர்களுக்கான ஆடைகள், அவங்களுக்கான வசதிகளை வந்து நான் பண்ணலாம், எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி குரல்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஜீ தமிழ் அப்படின்றது இப்ப இளைஞர்ல இருக்கின்ற பல பேருக்கு, எனக்கு தெரிஞ்சு கில்மிசா, அசானி, இப்போ இந்த சீசன் போன சபேசன் அப்படின்றவரு, ஸ்னேகா அப்படின்றவங்க, தாரங்கினி அப்படின்றவங்க, ஏன் சுவிஸ்வல்ல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிரசாந்த் அப்படின்றவர், பல பேருக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து அவங்களோட முகத்தையும் அவங்களோட திறமையும் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்டவங்க கண்டிப்பா அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி பார்ப்பாங்க சரிங்களா. இது ஒரு மெகா ஆடிஷன் என்றபடியா அதுல அந்த ஆடைகளோ அப்படியான விடயங்களோ ஒரு இதா வந்து இருந்திருக்கலாம் சரிங்களா. ஆனா ஷோ போக இப்ப சாப்பாடா இருக்கட்டும், வேற சில தேவையான விடயங்களா இருக்கட்டும், கண்டிப்பா ஒரு பிள்ளைய தாய் பார்க்குற மாதிரி ஜீ தமிழ் வந்து பார்த்துருக்கும். ஏன்னா பல பேரை பார்த்துருக்கு, கண்டிப்பா ஜீ தமிழ் வந்து அந்த விடயங்களை பார்த்துக்கும், அங்கே இருக்கிற நல்ல உள்ளங்கள் பார்த்துக்குவார்கள் அப்படி என்பது என்னுடைய இன்னொரு முக்கியமான விடயம். இதை தாண்டி எனக்கு கிடைக்கப்படுகின்ற தகவல் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற பல நல்ல உறவுகள், நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லேயே நிறைய பேர், மீடியாவில் இருக்க நிறைய பேர், நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. செய்யறவன் எப்பயுமே
வீடியோ போட்டு நான் இப்படி பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல மாட்டான், சைலண்டா பண்ணி கொண்டிருப்பான். அப்படி நிறைய பேர் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ அதனால ஸ்னேகாவின் எதிர்காலமோ இல்லை இந்த பயணமோ நல்ல மாதிரி இருக்கும். அப்படி அதையும் தாண்டி ஏதாவது ஸ்னேகா அவர்களுக்கு தேவைன்னா கண்டிப்பா அதை செய்து கொடுக்கிறதுக்கு நிறைய உறவுகள் இருக்கார்கள் அப்படின்றது. இப்ப கடந்த சில நாட்களாக ஸ்னேகான்ற அந்த பொண்ணு மீது நடக்கின்ற அந்த தாக்குதலுக்கு பல நல்ல உள்ளங்கள் அந்த பிள்ளை மீது ஒரு இப்படியான விடயங்களை செய்ய ஆசைப்படுறாங்க, உதவ ஆசைப்படுறாங்க அப்படி என்பதை இந்த காணொலியில் நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? சில மனித மிருகங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் பல தேவதைகளும் பல நல்ல உள்ளங்களும் இருக்காங்க அப்படின்றதான் இந்த விடயம் காமிக்குது. இன்னொன்னு, இந்த மனித மிருகங்கள் ஸ்னேகாவின் அந்த ஒரு ரசத்தை பத்தி பொய்யான ஒரு விடயத்தை சொன்னபடியாத்தான் உண்மையிலேயே ஸ்னேகா அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டவங்க அப்படி என்பதை ஸ்னேகா அவர்களுடைய அப்பாவோட வாடையும் சரி, அவங்களுடைய வீடும் சரி, அந்த அவங்க பேசுற அந்த வார்த்தையும் சரி பல மனிதர்களோட கண்ணை திறந்தது. இன்னும் ஸ்னேகா அவர்களுக்கு மீது மக்களுக்கான அக்கறை வர காமிச்சது கடவுள் இருக்கார் அப்படி என்பது இந்த விடயத்திலும் காமிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இது ஸ்னேகான்ற நபர் மீது காசுக்காக காசு ஆசையில வெறித்தனமா செய்த சில கேவலமான கூட்டத்துக்கு நல்ல மனிதர்களும் கடவுளும் காலமும் கொடுக்கிற செருப்படி. சரிங்களா? இது ஒரு அப்டேட் மக்களே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஆடையை பத்தி எனக்கு இன்னொரு ஒரு விடயம் ஒன்று இருக்கு. ஜீ தமிழ் அவங்க போட்ட ஆடைன்றது பொதுவா ஸ்னேகா அவர்கள் அவங்களுடைய எஸ்டேட் மக்கள், அவங்களுடைய ஊர் மக்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச காசுல டிக்கெட் போட்டு அனுப்பியிருக்காங்க. அப்ப அந்த மக்களை பிரதிபலிக்கிற விதமா ஒரு ஆடை தான் அந்த ஆடை. சரிங்களா? நான் இவங்கள் சார்பாக வந்திருக்கேன், இவங்களில் ஒருவராக இருந்து வந்திருக்கேன், இவங்க தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அனுப்பினார்கள் என்ற ரீதியில அதை ஒரு உலகுக்கு எடுத்து காட்டுகின்ற ஒரு ஆடை. அதுல எந்த தப்புமே இல்லை. கெட்ட கண்ணுக்கு சின்ன குழந்தைய கூட கேவலமா பார்க்கும், நல்ல கண்ணா இருந்தா எல்லாம் நல்லமா பார்க்கும். அந்த வீடியோ போட்டவங்க கண்ணு குப்பை கண்ணு, அவ வேற என்னத்தை சொல்ல முடியும்? அவங்கள பெற்றவங்க தான் கேவலப்படணும். ஸோ ஓகே, ஸோ இது அவங்க எப்படிப்பட்ட கேவலமானவங்க எப்படி என்பதையும், ஸ்னேகாவின் உண்மையான நல்ல உள்ளம் நல்ல மனம் அதை பற்றியும் அவங்களோட திறமையை பற்றியும், அதை தாண்டி இப்படி கேடுகட்ட குப்பை கூட்டம் இருந்தா நல்லவர்கள் இருக்கார்கள் அப்படி என்பதையும் கடந்த ஒரு 4-5 நாட்கள்ல நடக்கிற விடயங்கள் வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்தது இனி வருகின்ற சுற்றுக்கள் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்த வீக் அதுக்கு அடுத்த வீக்ல ஒரு ரவுண்ட் வரும். வெஸ்டர்ன் ரவுண்டு, கிளாசிக்கல் ரவுண்டு, 90s பாட்டுகள் அப்படின்னு. அதுல எல்லாம் ஸ்னேகா அவர்கள் மற்றும் இலங்கையிலிருந்து வந்தவர்கள் மற்றும் இந்தியாவிலிருந்து இல்ல வேறு நாடுகளிலிருந்து பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே நல்லா பாடுவாங்க அப்படி என்பதுதான் எல்லாருடைய விருப்பமும். முக்கியமா ஸ்னேகா அவர்களை பத்தி பேச காரணம், ஸ்னேகாக்கு நடந்த தாக்குதலை போல யாருக்குமே ஒரு தாக்குதல் நடக்கல. அப்ப அந்த பிள்ளையோட வயசு, குடும்ப பின்னணி, இதெல்லாமே இந்த சோசியல் மீடியா நடந்த விடயங்கள் அவங்களோட மனசையோ அவங்களோட போட்டியோ பாதிக்க கூடாது. ஸ்னேகா அவர்கள் அதெல்லாத்தையும் கண்டுக்காம அவங்களோட வெற்றி பாதையில போகணும் அப்படி என்பதான் உலகத்தில் இருக்கிற மொழி, இனம், மதம் தாண்டிய அனைத்து மக்களோட வாழ்த்துக்கள் ஸ்னேகா அவர்களுக்கு. சரிங்களா? சோ இந்த விடயத்தை சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். வாழ விடு. நன்றி.